ஸோ எலக்ட்ரிக்கில் ஆவியில் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஆவியிலேயே நம்ம எல்லா சமையலில் வந்து பண்ணிக்க முடியும். ஆவியில் வேக வைக்கிறனால நம்ம நியூட்ரிஷன் வேல்யூ மாறாமல் கிடைக்கும். எப்பயுமே இந்த பவுல் ட்ரேயில் பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஒரு டைமில் நீங்கள் 3 வகையான சமையல் செய்ய முடியும். டைமர் கட் ஆஃப் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக டைம் ஆஃப் ஆகிடும். நம்ம இதையே பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். இது அதுக்குள்ளே குக்காகி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து. ஸோ வெல்கம் டு கோல்டன் அசோசியேட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் GAIP. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டீமர் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப அட்வான்டேஜான ப்ராடக்ட்டு. நம்ம ஆயில் தேவையில்ல, கேஸ் தேவையில்ல. ஸோ எலக்ட்ரிக்கில் ஆவியில் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம தெரியும், நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி ஆவியில் வேக வச்ச ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி கான்சியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ஸ்டீமருக்குனா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் நீங்கள் 3 வகையான சமையல் செய்ய முடியும். ஒன்றில் ஸ்ப்ரோட் வச்சுக்கலாம், ஒன்றில் காய்கறி வேக வச்சுக்கலாம், ஒன்றில் ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி ட்ரே கொடுக்குறோம், இட்லி வேக வச்சுக்கலாம், ரைஸ் வச்சுக்கலாம், கீழே வந்து காய்கறி வேக போட்டலாம். ஸோ அட் அ டைமில் 3 சமையல் நம்ம செஞ்சு எடுத்துக்க முடியும். எக் வேணால் எக் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆட்டோ டைமர் கட் ஆஃப் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக டைம் ஆஃப் ஆகிடும். நம்ம இதையே பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். இது அதுக்குள்ளே குக்காகி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டீமில் 2 வகையான மாடல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகார்பனேட் மாடல். பாலிகார்பனேட் மாடலில் இன்னர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம இதில் தான் ஃபுல் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கண்டெய்னர் கொடுக்குறோம். ஒன்று வந்து சூப் கனெக்டிங்க்கு, இதில் ஹோல்ஸ் இருக்காது. ஸோ மேலே 2 இருக்க கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது வழியாக தான் ஸ்டீம் உள்ளே போய் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், இதனால் குக் ஆகுது. உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம காமிக்கிறோம். ஸ்டீமரில் நம்ம தண்ணி வாட்டரை வந்து ஃபுல் பண்ணுறோம். இந்த பிளாக் எலிமெண்ட் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் எப்பயுமே. ஸோ ஆன் பண்ணோன்னே இதில் ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இன்சியலாக வந்து ஒரு ப்ரீ ஹீட் மாதிரி ஒரு இன்சியல் ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த ப்ராடக்ட் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா ஃபுல் ஏர் பபிள்ஸ் வந்து எலிமெண்ட் ஹீட்டிங் கனெக்ஷன் கனெக்ட் ஆகிடும். நம்ம வேக வச்ச முளைக்கட்டிய பயிரெலாம் நம்ம பண்ணுவாங்க காலையில். ஸோ இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிரெலாம் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி வச்சிடறோம். உருளைக்கிழங்கு வந்து இப்போ நமக்கு டைமிங் வந்து ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இப்போ மேலே இதில் வந்து காலியாக இருக்க ட்ரேயில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வைக்கிறேன். இதோட சூப் கண்டென்ட்டும் அதிலே கலெக்ட் ஆகிடும் அந்த ட்ரேக்குள்ளே. இல்லை எனக்கு தனியாக சூப் எடுக்கணும்னா இந்த கண்டெய்னர் 2லேயுமே சிக்கன் வச்சுட்டு கூட கீழே அந்த சூப்பை நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்க முடியும். சிக்கன் சூப் ஆகட்டும், மட்டன் சூப் ஆகட்டும், எனி வெஜிடபிள் சூப்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஸ்டீம் வந்து டைமிங் 1 ஹவர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டீமரையும் நம்ம ஆன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சில வெரைட்டிஸ் காமிக்கணுங்க தான் இன்னொரு ஸ்டீமரையும் ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த பவுல் ட்ரேயில் வந்து தண்ணி இந்த மாதிரி திருப்பி ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக் வைக்கிறோம். இதுக்கு மேலே இந்த கண்டெய்னர் வைக்கிறோம். வச்சுட்டு பாருங்கள், இதில் எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் காளான் போடுறீங்க, காளான் மஷ்ரூம் சூப் ஆகட்டும், கேரட் சூப்ஸு, பீட்ரூட் சூப்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு பாவக்காய். ஸோ இந்த மாதிரி எனி வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சூப்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ கலெக்ட் ஆகிடும். ஸோ 10 நிமிஷத்தில் எக்கும் இங்கே பாயில் ஆகிடும். ஸோ இது மேலே இல்லை நம்ம இன்னொரு வெரைட்டிஸ் ஈஸியாக வேகிற வெரைட்டிஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம இட்லி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் வேகிற டைமில் நம்ம வச்சுருக்கோம். 10லேருந்து 15 நிமிஷத்தில் வேகிற டைமில். ஸோ இட்லி வந்து 3 ட்ரே இந்த மாதிரி தரோம். இதுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுக்கலாம். ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரேவை இந்த மாதிரி மேலே 1 by 1 வச்சுட்டு டைமிங் வந்து ஒரு 50 மினிட்ஸில் இந்த மாதிரி 50 மினிட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது இட்லி வேக வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி 3 ட்ரே அட் டைமில் 12 இட்லி நம்ம வேக வச்சுக்க முடியும். ஸோ இட்லி வந்துருச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிடணும். இதோட காய்கறிலாம் பார்த்திங்கனாலும் நல்லா பாயிலாக இருக்கும். லைட்டாக ஆயில் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா பொரியல் ரெடி. நான் வந்து ஸ்லைசஸாவோ கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். இதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொரியலுக்கு தேவை மாதிரி திருவியும் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஆயில் இல்லாமல் உங்களுக்கு பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், நான் வெஜிடேரியன் அடைய தான் இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது இந்த சூப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கும். பசங்களுக்கு வெஜிடபிள் சூப் ஆகட்டும், நான்வெஜ் சூப் ஆகட்டும், மார்னிங் எர்லி மாதிரி இந்த கோல்டு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுச்சு. சிக்கன் வச்சுருந்தோம். அந்த சிக்கனோட இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே அந்த ஸ்கின் டோன்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. குக்கிங் ஸ்கின் டோன்லாம் ஃபுல்லாக பாயில்டு சிக்கன் நம்ம ஆயிலே இல்லாமல் மசாலா மட்டும் போட்டுட்டு வச்சுருக்கோம். ஸோ ஸ்டீம்லேயே ஆவிலே குக் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு பாயில்டு ஆகிருக்கு. நம்ம தண்ணி இல்லாமல், ஏன்னா தண்ணியில் போடும்போது நம்ம தண்ணியில் போட்டு ஒரு கிழங்குலையோ காய்கறிலையோ வேக வைக்கும் போது என்ன ஆகுனா அந்த நியூட்ரிஷன் போயிடும், சத்துக்கள் குறைஞ்சிரும். பட் இதில் முழுசாக அப்படியே கிடைக்கும். ஃபுல்லு ஸ்கின்னில் வந்துட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸ்ப்ரோட் வச்சுருந்தோம். இந்த ஸ்ப்ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பச்சை பயிரெலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, கொண்டைக்கடலை எல்லாமே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ ரைஸ்க்கு இந்த இது வச்சிடலாம். டாலோ ரைஸு எதுனாலும் வச்சுக்கலாம். ஸ்டீம்லேயே உங்களுக்கு குக் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம பண்ண முடியும். வித்தவுட் வாட்டர்லேயே சூப்பராக பாயில் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் சொல்லலாம். வீட்டில்
குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி 2 பேத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஐட்டம். இப்போ குழந்தைங்கலாம் முளைக்கட்டிய பயிரெலாம் கொடுத்தீங்கன்னா எனர்ஜி க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணி கொடுக்க முடியும். இதோட ப்ராடக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5375 ரூபா வருது. 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். 4375 ரூபா டோட்டல் செட்டப்பு பாலிகார்பனேட்டில் கிடைக்குது. இதே உங்களுக்கு எஸ்எஸ்ல வேணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும்னா உங்களுக்கு 7575 ரூபா, 1000 ரூபா டிஸ்கவுண்ட் 6575 ரூபா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 1 இயர் கேரண்டி இருக்குது, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது. மேஜராக இதில் ப்ராப்ளம் வரது வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஃபுட் ஸ்டீமர் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணால் போதும். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன் இருக்குது. அமௌண்ட் போட்டிங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சுடுறோம், டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணி தரோம்.